ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா NS200 BS6. இந்த வண்டியோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா டிக்கி டிக்கின்னு ஒரு சவுண்ட் மட்டும் தான் ரிலேல இருந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. இதுக்கு வந்து நிறைய ரீசன் வரும். ஒன்று பேட்டரி வீக்காக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இல்லை செல்ஃப் ரிலே போயிடுச்சோ இல்லை மோட்டர் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சவுண்ட் தான் வரும். ஸோ அது எல்லாமே நான் செக் பண்ணிட்டோம். அது எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ நாலாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அது என்னங்கிறத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம செல்ஃப் ரிலே வந்து டைரக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் ரிலே நம்ம டைரக்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செல்ஃப் ரிலே, அதாவது பேட்டரி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலே நல்லா இருக்குதா இல்லையா நீங்க செக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த பேட்டரி பிளஸ்ல இருந்து, இதுதான் செல்ஃப் ரிலேல வர சாக்கெட்டு. இதுல வந்து சுவிட்ச்ல இருந்து நமக்கு வந்து இந்த இதுல தான் வந்து பிளஸ் லைன் வரும். அதாவது இந்த ரெட் கலரும் மஞ்சள் கலர் வருது பார்த்தீங்களா, இதுல தான் வந்து பிளஸ் லைன் வரும். செல்ஃப் சுவிட்ச்ல நம்ம ஆன் பண்ணதும் இதுல லைன் வரணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகணும். சாரி, ரிலே வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு பாக்குறது வந்து இப்படிதான். நீங்க பிளஸ்ல இருந்து நம்ம வந்து இந்த சுவிட்சோட லைனுக்கு கொடுக்கும்போது ரிலேக்கு லைன் போய் டைரக்டா செல்ஃப் மோட்டருக்கு லைன் போய் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரிலே வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம இதை பண்ணும்போது உங்களுக்கு மோட்டர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ மூணாவதா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க சுவிட்ச்ல இருந்து, அதாவது இந்த ரெட் கலர் லைன் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த லைன் வந்து அங்க இருந்து இங்க வர்றதுலதான் வந்து பிரச்சனை இருக்கு. ஸோ அதை எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சும்மா லென்த்தா ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சுவிட்சோட செல்ஃப் ரிலேக்கு இன்னும் அந்த லைன்ல கொடுத்தாச்சு. நம்ம வந்து இங்க இருந்து சுவிட்ச்ல இருந்து வர லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்கெட் தான், இந்த ப்ளூ கலர் சாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே கலர் ஒயர் இருக்கும் உங்களுக்கு, ரெட்ல வந்து எல்லோ. ஸோ இந்த ஒயர் தான். இதுல வந்து நம்ம இங்க இருந்து அங்க ஒரு பைபாஸ் லைன் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க ஒரு பைபாஸ் லைன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதே இந்த ஒயர் நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலே போன மாதிரி இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இப்போ இங்க இருந்து ரிலேவுக்கு போற ஒயர்ல தான் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எங்க வந்து கட் ஆயிருக்கு இல்லை எங்க லூஸ் கான்டாக்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்து கண்டுபிடிச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து இங்க நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸ் பண்ணவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ், பை.